நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினியம். பிரவீன் பூர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் வந்து நடத்திட்டுருக்கோம். இப்போ வந்து டிப்பினி பார்த்துட்ருக்கோம். 4th லெசனில் செகண்டு பார்க்குறோம். சரவணவந்திகளில் நடத்திட்டுருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 527. இப்போ ஃபஸ்ட்டு நடத்தியிருக்கோம். இப்போ செகண்டு பார்க்குறோம். உச்ச சிக்ஷா அவரு ஷோத்து சன்ஸ்தான் ஹைதராபாத் பர் ஏக் டிப்பினி லிக்கியே. உச்ச சிக்ஷா அப்படின்னு உயர்கல்வி, அவர் மற்றும் ஷோத்து சன்ஸ்தாம்னா ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வந்து ஹைதராபாத்தை பற்றி இங்கே எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். सन 1964 में मद्रास दक्षिण भारत हिंदी प्रचार सभा की ओर से उच्च शिक्षा और शोध संस्थान का சன்பானா மദ്രാஸ் में हुई. என் சன் வந்து 1964 ஆண்டு சென்னையில் வந்து தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவினுடைய ஓர்னா வந்து பக்கம்னு அர்த்தம். உரையினுடைய ஓர் உச்ச சிக்ஷா அதனுடைய உயர்கல்வி மற்றும் வந்து ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அந்த நிறுவனம் வந்து சென்னையில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் தான் வந்து கொண்டு வரப்பட்டது. इसकी ओर से MA MPhil तथा शोध कार्य का संचालन हो रहा. இதில் வந்து இஸ்கி ஓர்ஸே இதில் வந்து எம்ஏ மற்றும் எம்ஃபில் அப்படின்னா முதுகலை பட்டம். எம்ஏ எம்ஃபில் ததா இதை பற்றி வந்து ஆராய்ச்சி சோத்காரிய அப்படின்னா இது ஆராய்ச்சி பற்றி வந்து விஷயம் வந்து இது இந்த நிறுவனத்தில் இங்கே நடந்து கொண்டு வருகிறது. कुछ वर्ष बाद इस संस्थान की शाखा के रूप में हैदराबाद उच्च कुछ वर्षों अपने சில ஆண்டுகளுக்கு பிறகு சன்ஸ்தான் இந்த நிறுவனம் வந்து இந்த கிளைகளாக ஷாக்கா அப்படின்னா வந்து பிரான்ச்சஸ் இந்த கிளைகள் வந்து ஹைதராபாத்தில் வந்து உச்ச சிக்ஷா உயர்கல்வி அவரு சோத்து ஆராய்ச்சி நிறுவனம் பிஜி कॉम्प्लेक्स के नाम पर MA MPhil और पारंगत के शिक्षण का कार्य शुरू किया गया. அங்கே வந்து ஹைதராபாத்தில் வந்து உயர்கல்வி மற்றும் வந்து ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அங்கே வந்து எந்த இடத்துல தொடங்கப்பட்டுன்னா பிஜி காம்ப்ளெக்ஸ் கே நாம் அதன் பெயர் வந்து பிஜி காம்ப்ளெக்ஸ் என்ற பெயரில் வந்து MA MPhil மற்றும் முதுகலை படிப்பு நம்ம வந்து பிராங்கன் அப்படின்னா வந்து நம்ம முதுகலை படிப்பு வந்து முதல்ல வந்து அங்கே தான் வந்து தொடங்கப்பட்டது. ஷுருனா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. आंध्र प्रदेश सरकार ने 5 लाख रुपये का अनुदान देकर प्रोत्साहित किया. ஆந்திர பிரதேச வந்து அரசு வந்து 5 லாக் அப்படின்னா வந்து 5 லட்சங்களை வந்து கொடுத்து வந்து அனுதான் அப்படின்னா வந்து மானியம் 5 லட்சத்தை வந்து மானியமாக கொடுத்து அதை வந்து வாங்கிக்கிறாங்க. ஆந்திர பிரதேச அரசு வாங்கிட்டு அதை வந்து அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க அந்த படிக்கிற மக்களுக்கு. MA और MPhil में काफ़ी வித்யாலய கன் ரகா கர்த்தே. அங்கே படிக்கக்கூடிய MA MPhil என்று முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றும் படித்து கொண்டு வருகின்றனர். டாக்டர் இந்துநாத் சௌத்ரி इस विभाग के அத்தியக்ஷ ரகே. இன்று வந்து யார் அப்படின்னா இந்துநாத் சௌத்ரி என்பவர் தான் அந்த இதில் வந்து தலைவராக இருக்கிறார். संस्था के विकास में दक्षिण भारत हिंदी प्रचार सभा का केंद्र सरकार को ओर से आवश्यक सहयोग प्राप्त को रहा है. அங்கே इस संस्था இந்த நிறுவனம் வந்து விகாஸ்னா வளர்ச்சி இந்த நிறுவனுடைய வளர்ச்சி வந்து தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சாரத்தினுடைய
மற்றும் கேந்திர சர்க்கார் அப்படின்னா வந்து மத்திய அரசு வந்து அவங்களுக்கு வந்து என்ன அவசியாக்கு சகாயக் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ எல்லாமே வந்து மத்திய அரசு வந்து இன்னமும் வந்து செய்து கொண்டு வருகிறது. ரகா அப்படின்னா இன்னமும் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் மத்திய அரசு வந்து ஆந்திராவுக்கு வந்து இன்னமும் செய்து கொண்டு வருகிறது. பிரச்சார் சபாவுக்கு आंध्र प्रदेश में महिलाएं अधिक संख्या में हिंदी सीख रही हैं. ஆந்திர பிரதேசத்தில் வந்து மகிழாயன் அப்படின்னா வந்து பெண்கள் அர்த்தம். ஆந்திர பிரதேசத்தில் வந்து பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் சங்கியான எண்ணிக்கையில் நபர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து ஹிந்தி வந்து அதிகமாக வந்து பெண்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக ஹிந்தி மொழி வந்து கற்றுக்கொண்டு வருகின்றனர். आंध्रा में कई विश्वविद्यालय हैं. ஆந்திராவில் வந்து விஸ்வவித்யாலயா அப்படின்னா நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. वहाँ पर उच्च शिक्षा और शोध संस्थान हैं. அங்கே வந்து ஆந்திராவில் வந்து பல்கலைக்கழகங்கள் வந்து யூனிவர்சிட்டி நிறையா இருக்குது. இருந்தாலும் அங்கே வந்து உயர்கல்வி மற்றும் வந்து ஆராய்ச்சி நிறுவனமும் இருக்கிறது. फिर இருந்தாலும் கூட ஹைதராபாத் உச்ச சிக்ஷா और संस्थान सफलता पूर्वक हिंदी की सेवा कर रहा है. இருந்தாலும் கூட ஹைதராபாத்தில் வந்து உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சஃபல்னா வெற்றி நடத்தும். அந்த ஆராய்ச்சி நிறுவனம் இன்று வந்து வெற்றி நடை போட்டுக்கொண்டு ஹிந்தியில் வந்து சேவை செய்து கொண்டு வருகிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.